வரலாற்றில் முதல் முறையாக ஒரு திருத்தந்தை தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்கிறார். கல்வியறிவில் சிறந்து இறையியல் அறிவில் முதிர்ச்சி பெற்ற ஒரு குருவானவர் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வந்து ஒப்புரவு ஆகுகிறார். கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறை ஆறுதல் உறவுகளே, இன்று ஆகஸ்ட் 13 நம்முடைய தாய் திருச்சபையோடு இணைந்து திருத்தந்தை புனித போந்தியன் மற்றும் புனித இப்போலித்து ஆகிய இரு மறைசாட்சிகளின் நினைவை கொண்டாடுகிறோம். இவர்களின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முதலில் இவர்கள் வாழ்ந்த தொடக்க கால திருச்சபையின் வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அது கிறிஸ்தவ இறையியல் தனது நம்பிக்கைகளை தெளிவாக விளக்கி கொண்டிருந்த காலம். குறிப்பாக தம திருத்துவம், தந்தை மகன் தூய ஆவியார் குறித்து பல்வேறு கருத்துகள் தப்பறை கொள்கைகளாக தோன்றிய காலம் அது. சபார்டினேஷனிசம், அதாவது மகன் மற்றும் தூய ஆவி தந்தையை விட தெய்வீக நிலையில் கீழானவர்கள் என்று கருதியது. மாடலிசம், ஒரே கடவுள் வெவ்வேறு காலங்களில் தந்தை மகன் தூய ஆவி என்ற வெவ்வேறு வெளிப்பாட்டு முறைகளில் தோன்றுகிறார் என்று கூறியது. ட்ரைதெயிசம் என்ற கருத்து தந்தை மகன் தூய ஆவி ஆகியோரை 3 தனித்தனி கடவுள்களாக புரிந்து கொள்ளும் தவறான போக்கை கொண்டிருந்தது. இந்த கருத்துகளுக்கு மத்தியில் திருச்சபை ஒரே கடவுள் 3 ஆட்களாய் இருக்கிறார் என்ற உண்மையை தெளிவுபடுத்த வேண்டியிருந்தது. இந்த சூழலில் இப்போலித்து ரோமை திருச்சபையின் புகழ்பெற்ற குருவாகவும் இறையியல் அறிஞராகவும் விளங்கினார். அவர் மிகுந்த அறிவாற்றல் கொண்டவர். ஆனால் திருச்சபையின் தலைமைத்துவம் சில இறையியல் கருத்துகள் மற்றும் குறிப்பாக பாவ மன்னிப்பு மற்றும் திருச்சபை ஒழுக்கம் தொடர்பான அணுகுமுறைகள் குறித்து அப்போதைய திருத்தந்தையர்களுடன் கடுமையான கருத்து வேறுபாடுகளை கொண்டிருந்தார். குறிப்பாக திருத்தந்தை கலிஸ்துஸ் அவர்களுடனான மோதல் தீவிரமடைந்தது. இந்த கருத்து வேறுபாடு இறுதியில் திருச்சபை பிளவாக மாறியது. இப்போலித்து தனது ஆதரவாளர்களை கொண்ட ஒரு தனி குழுவுடன் செயல்பட தொடங்கினார். வரலாற்றில் அவர் எதிர் திருத்தந்தை ஆன்டிபோப் என்று குறிப்பிடப்படுகிறார். இவ்வாறு திருச்சபையின் ஒற்றுமையிலிருந்து விலகியிருந்த இப்போலித்துவின் வாழ்க்கையில் பின்னர் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படவிருந்தது. அந்த காலத்தில் திருத்தந்தையாக இருந்தவர் புனித போந்தியன். கிபி 230 முதல் 235 வரை அவர் திருச்சபையை வழிநடத்தினார். அவருடைய ஆட்சியின் தொடக்கத்தில் திருச்சபை ஓரளவு அமைதியான காலத்தை அனுபவித்தது. ஆனால் கிபி 235 மாக்சிமினஸ் திராக்ஸ் பேரரசராக வந்தபோது நிலைமை மாறியது. கிறிஸ்தவ தலைவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தொடங்கியது. திருத்தந்தை போந்தியனும் இப்போலித்துவும் கைது செய்யப்பட்டனர். இருவரும் சார்தீனியா தீவிற்கு நாடு கடத்தப்பட்டு அங்குள்ள கடுமையான சுரங்க பணிக்கு உட்படுத்தப்பட்டனர். ஒரு காலத்தில் திருச்சபை விவகாரங்களில் எதிரெதிர் நிலைப்பாட்டில் இருந்த இவர்கள் இப்போது ஒரே துன்பத்தையும் ஒரே சிறை வாழ்க்கையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. இங்கேதான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான திருப்பம் நிகழ்ந்தது. துன்பத்தின் நடுவில் பழைய கருத்து வேறுபாடுகளின் சுவர்கள் மெதுவாக உடைந்தன. இப்போலித்து தனது முந்தைய பிரிவை மறுபரிசீலனை செய்தார். திருச்சபையின் ஒற்றுமையின் மதிப்பை உணர்ந்தார். இறுதியில் அவர் போந்தியனுடன் ஒப்புரவு கொண்டார். கத்தோலிக்க திருச்சபையோடு மீண்டும் ஒன்றிணைந்தார். இதற்கிடையில் சிறையில் இருந்ததால் தன்னால் திருச்சபையை சரியாக வழிநடத்த முடியாது என்பதை உணர்ந்த திருத்தந்தை போந்தியன் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வழிவகுக்கும் வகையில் கிபி 235 செப்டம்பர் 28 அன்று தனது பதவியை துறந்தார். திருச்சபை வரலாற்றில் பதவி துறந்த முதல் திருத்தந்தையாக இவர் நினைவு கூறப்படுகிறார். இது அதிகாரத்தை பற்றிக்கொள்வதை விட திருச்சபையின் நலனை முன்னிலைப்படுத்தி அவரது பணிவை வெளிப்படுத்துகிறது. இறுதியில் போந்தியனும் இப்போலித்துவும் தங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக துன்பங்களை தாங்கி சார்தீனியாவில் உயிர் நீத்தனர். பின்னர் அவர்களுடைய புனித உடல்கள் ரோமைக்கு கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டன. ஆகஸ்ட் 13 அன்று இவர்கள் இருவரும் ஒன்றாக நினைவு கூறப்படுவது மிகவும் அர்த்தமுள்ளது. ஏனென்றால் ஒரு காலத்தில் பிரிந்திருந்த இரு மனிதர்கள் இறுதியில் ஒப்புரவு, ஒற்றுமை மற்றும் கிறிஸ்துவுக்கான விசுவாசத்தின் சாட்சிகளாக மாறினர். கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறை ஆறுதல் உறவுகளே, கருத்து வேறுபாடு என்பது பகையாக மாற வேண்டியதில்லை. நம்மிடையே பிளவு ஏற்பட்டாலும் உண்மையான கிறிஸ்தவ மனம் ஒப்புரவுக்கான கதவை எப்போதும் திறந்து வைத்திருக்க வேண்டும். இப்போலித்து தனது தவறை உணர்ந்து திருச்சபையோடு மீண்டும் இணைந்தார். திருத்தந்தை போந்தியன் தனது பதவியையே துறந்து திருச்சபையின் நலனை முன்னிலைப்படுத்தினார்.
எனவே நமது குடும்பத்தில், நமது சமூகத்தில், நமது திருச்சபையில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை பிடிவாதமாக வளர்க்காமல் பணிவு, மன்னிப்பு, அன்பு மற்றும் ஒப்புரவு மூலம் குணப்படுத்துவோம். புனித போன்தியன் மற்றும் புனித இப்போலித்துவே திருச்சபையின் ஒற்றுமைக்காகவும் நமது ஒப்புரவுக்காகவும் எங்களுக்காகவும் எப்போதும் பரிந்து பேசுங்கள். புனித திருத்தந்தை போன்தியன் திருச்சபையின் ஒற்றுமை மற்றும் ஒப்புரவு அதிகாரிகள் மற்றும் தலைவர்களுக்கு பாதுகாவலர். புனித இப்போலித்து ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களின் பாதுகாவலர். இந்த இரு புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர்கள் சொல்கிற செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலுமாக உங்களுக்கு பிடிச்ச செய்தியை கமெண்டில் பதிவிடுங்க. இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலுமாக இது